ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மதுரையை சுற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சால் என் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 50 தாங்க சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஒன்றே ஒன்று போட்டு விடுங்க. நாங்கள் மதுரைக்கு ஸ்கூல் பையனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பணும். 4:30 ஆகிடுச்சுங்க. மதுரைக்கு போய் சேர்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு எவ்வளோ பிஸியாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். போயிட்டா ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் திருமலை நாயக்கர் மகால். நான் 17 வருஷம் கழித்து போகிறேங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் போனப்பெல்லாம் என்னென்ன பார்த்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 17 வருஷத்தில் நடுவில் என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடம் மாதிரியே தெரியலை. பூரா தரையை பூரா பேத்து போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக கல் ஓட்டுறாங்க போல். அந்த வேலை தான் சைடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கிறது. போனால் இந்த பக்கம் போகாதீங்க, லாக் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க அலோவ் பண்ண இடத்துல மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒர்க் பாதிக்குதில்ல. பார்த்திங்களா தூணை பார்த்திங்களா? நாங்கள் 9 பேர் சேர்ந்து அந்த தூணை பிடிச்சோம். மேலே பாருங்கள், ஒர்க்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அந்த காலத்தில் எப்படி தான் இவ்வளோ மேலே ஏறினாங்களோ தெரியல. சாரங்கட்டி ஏறியிருப்பாங்க போல். பாருங்கள், என் பையன் நிற்கிறான் தூணு பக்கத்தில். அவன் ஒல்லியாக தெரிகிறாங்க. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ உயரத்தில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படி தான் பண்ணாங்களோ தெரில. மேலே மாடி இருக்குவோல, காமிக்க மாட்டேங்கிறாங்க. சைடில் ஒரு படி பார்த்தேன், ஆனால் எனக்கு மாடி இருக்கா இல்லைன்னு தெரில. மதுரை சேர்ந்தவங்க அதில் மாடி மேலே போகலாமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. நாங்கள் போனப்போ சுற்றுலாத்துறை மூலமாக அவங்க பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ அழகாக ஆடுறாங்க குழந்தைங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. நிம்மதியாக இருந்தது. என்னடா அது வெயிலில் போகிறமேன்ட்டு இல்லாமல். இந்த அருங்காட்சியத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேங்க, ஆனால் உள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சைடில் பார்த்திங்களா தாலி வச்சுருக்குறாங்க. இதை வந்து எங்கள் ஊரில் குளுமைன்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 2000 வருஷம் பழமையானதாங்க. எவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க. நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினதையே ஒருத்தருக்கு உடச்சி போடுறோம். எப்படி தான் பாதுகாக்கிறாங்களோ தெரியலை. இதை என் மாமியார் வீட்டில் இருந்துச்சுங்க, அதையும் என் மாமனார் உடச்சிட்டாரு. இதெல்லாம் இந்த காலத்தில் யார் வைப்பாங்கன்னு. ஆனால் இந்த காலத்தில் இதை தான் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறாங்க. அதை சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற, இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் தூக்கி போட்டிருக்க மாட்டேனேம்மா, 2000 ரூபாய்க்கு விற்றுருப்பனேம்மா அப்படின்னாரு. பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு. எங்கள் பாப்பா பாருங்கள், ஒரு நிமிஷம் பிடிச்சி நில்லு பாப்பா, ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு நான் எவ்வளோ நேரமாக நிற்கிறது, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இத்தனை அலப்பறை பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு எவ்வளோ சலிச்சிக்குது பாருங்கள் என் மக. பாருங்களேன், முகம் போகிற போக்கெல்லாம் பாருங்கள். அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே நிற்க மாட்டேன் அப்படின்ட்டுச்சு. அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எதுவும் எனக்கு தெரியல போல். வந்துட்டு அப்படியே வெளியில் பாருங்கள், அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எல்லாம் தேவையான மண்ணெல்லாம் குமிச்சு வச்சுருக்குறாங்க. மேலே 1600 சம்திங் ஏதோ ஒரு வருஷம் போட்டிருந்தாங்க. நான் சரியாக கவனிக்கலை, வீடியோலையும் சரியாக தெரியலை. இந்த பார்த்திங்களா, நைட்டெல்லாம் இப்படி தான் லைட்டிங்கில் இருக்குமா. நான் 2 தடவை போயிருக்கேன். 2 தடவையும் பகலில் மொட்டை வெயிலில் தான் போயிட்டு வந்துருக்கிறேன். இது வரைக்கும் நைட்டில் போனதே இல்லைங்க. ஒரு நாள் போகணும். அது பக்கத்துலேயே ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு போனேங்க. செம்மையாக இருந்தது. மதுரையிலேயே அந்த இடத்துல மட்டும்தான் ஜிகர்தண்டா சூப்பராக இருக்குமா. அங்கே ஒரு கஸ்டமரே சொன்னார், அங்கே குடிச்சு பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. நான் வேறு எங்கேயும் ட்ரை பண்ணலை, ஆனால் அங்கே செம்மையாக இருந்ததுங்க. மற்ற ஊரில் குடிக்கிறத விட மதுரையில் சூப்பர். இங்கே பாருங்களேன், 2 தேர், பெரிய தேர் ஒன்று, அதை விட கொஞ்சம் சின்ன தேருன்னு நினைக்கிறேன். பார்க்க என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சது, எப்படின்னு தெரியல. பாருங்களேன், அது பக்கத்தில் போய் நிற்கிறேன். அந்த சக்கரத்துக்கு கொஞ்சம் 3/4 பக்கத்துக்கு தான் நான் இருந்தேன். பார்த்திங்களா எங்கள் பாப்பா எப்படி வீணை வாசிக்குதுன்னு. என் பையனும் பொண்ணு எவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த தேர் தாங்க, இந்த தேர் பக்கத்தில் தாங்க குட்டியாக தெரிஞ்சோம் நாங்கள். பார்த்திங்களா, அந்த சக்கர அளவு கூட நாங்கள் வரல, சும்மா டச் பண்ணேன். இது மீனாட்சி அம்மன் கோயில். உள்ளே செல் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ செக்கிங்கிறீங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.